பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விலையேற பெற்றது 3 சேர்த்து சொல்கிறேன். மயிரை பின்னி பொன்னாபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். உடை உடுத்துவது வேற, அலங்கரிப்பது வேற. அலங்கரிப்பது என்றால் உடுத்துவது என்றால், உடை உடுத்துவது தேவை, அலங்கரிப்பது என்பது வேறு. சரியா? மாப்பிள்ளை அலங்காரம், பொன் அலங்காரம் என்று சொல்வார்கள். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதாரணமாக ஒரு உடையை உடுத்துவதோ அதை பயன்படுத்துவதோ தவறல்ல. அது என்னவோ மாறக்கூடாது. ஒரு நகை போடுவதோ ஒரு காரியத்தை செய்வதோ அதுதான் என் அடையாளம், அதுதான் என் அலங்காரம் என்று அதை மினுக்கி கொண்டு அதை போடுவது தான் எனக்கு பெருமை என்று இந்துக்களைப் போல் வாழக்கூடாது, ரொம்ப மற்றவர்களைப் போல் வாழக்கூடாது. இதைத்தான் பவுல் பேதுரு அப்போஸ்தலன் இங்கே சொல்ல வருகிறார். நம்ம எல்லாரும் மனவாட்டி தானே, அப்போ அலங்காரமாயிராமல். அப்போ இன்றைக்கி பார்த்தா அமெரிக்காவில் போனீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கான மக்களை நடத்துகிறவங்களும் கையில் ஒரு ரிங்கு போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல வசனத்தை நீங்கள் நல்லா ஆணித்தரமாக பார்க்கும்படி கேட்கிறேன். அலங்காரமாயிராமல். தேவனுக்காக பெரிய அளவில் பயன்பட்ட தேவதாசர்கள் நிறைய பேர் தங்களுக்கு சில ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு என்ன கிடையாது? அலங்காரம் கிடையாது. அப்போ இதை நான் நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன், கவரிங்லையும் ஒரு 4-5 போட்டுட்டு போயிட்டு எங்கள் வெயிட்டை காட்டுறேன் பாருன்னு. இவன் பெருமை பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவனே நான் சொல்லுவேன். ஏன்னா பெருமை பிடிச்சவனும் பிசாசு பிடிச்சவனும் சொல்லுங்க, ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் யாருன்னு காட்ட போகிறோன்னு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம லிமிட்டடாக இருக்கணும். அது நமக்கு அலங்காரம் இல்லை. எது அலங்காரம்னு சொல்கிறாரு வசனம், நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்ல, அது ஏன் அழியாத அலங்கரிப்புன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் இந்த மயிரை பின்னுறது வயசானவன்னா சொல்லுது, ஒன்றுமே காணோம். எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, வயசும் சரி. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? மயிரை பின்னி. அதெல்லாம் நமக்கு அலங்காரமாக இருக்காமல் அழியாத அலங்கரிப்பு, அழியாத அலங்கரிப்பு, சாந்தம். என்னது? சாந்தம். சில பெண்கள்லாம் பேச ஆரம்பித்தா வீட்டுக்காரன் பயந்து கிளம்பிடுவான். ஆத்தாடி, இந்த அம்மாட்ட திருப்பி பேசணும்னா வாழ்க்கையே போயிடும்டா அப்படின்னு. 2வது என்ன? அமைதல் உள்ள ஆவி. என்னது? 3வது என்ன? இருதயத்தில் மறைந்திருக்கும் குணம். இதுதான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், இதுதான் கடவுளுடைய பார்வையில் என்னப்பட்டது. வீட்டில் அப்படி வீட்டுக்காரனை எதிர்த்து நின்று அப்படி அடங்காத ஆவியோட சண்டை போட்டு இங்கே வந்து 1000 ரூபாய் காணிக்க. ஆண்டவர் அப்படி இந்த காணிக்கையும் பார்த்துட்டு அந்த அம்மாவையும் பார்க்கும்போது, அடங்காத ஆவி உள்ள இவளோட காணிக்கை எனக்கு எதுக்கு சாமி, இவ அடங்காதவளாக இருக்காளே. அதனால தான் நிறைய பேர் காணிக்கை போட்ட பிறகும் கடன் பிரச்சனை மாறுறதில்ல. இந்த 3ஐயும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்காக வியர்த்து விடிஞ்சு போன ஒரு முகத்தோட சர்ச்சுக்கு வராதிங்க. தயவு செய்து எல்லோரும் வேஷ்டி கட்டிட்டு வாங்க, முடிஞ்சால் பேண்ட்டு போட்டு வாங்க. ஏன்னா கையில் கட்டிட்டு வீட்டில் தூங்குற மாதிரியே சிலர் கையில் கட்டிட்டு வர்றீங்க. அதெல்லாம் நிறுத்தப்படணும். நல்லா நீட்டாக வரணும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா. ஆனால் அது ஒரு நீட்னஸ் நமக்கு தேவை. ஏன்னா ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம ஒரு நீட்னஸ் போடுறோம்ல, ஒரு மனுஷனை பார்க்கும்போது போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்தை விட சபை முக்கியமானது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அது ரொம்ப நல்லது. சர்ச்சுக்கு என்ன தான் சூப்பராக கிடைக்குதுப்பா. ராமராஜெல்லாம் நல்லா வேஷ்டியும் சட்டையும் சேர்த்தே 350 ரூபா 500 ரூபா. இவர் ராமராஜுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. எனக்கு ராமராஜுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வேறு ஏதாவது இருக்காப்பா? வேறு ஏதாவது பேர் இருக்கா? அப்போ சொல்லுங்கள். அதனால சொல்கிறேன், சர்ச்சுக்கு வரும்போது நல்லா தலை சீவி கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா முகத்தை கழுவி வாங்க, நம்ம ராஜாக்களாக இருக்கிறோம். ஆனால் அதை விட இதில் ரொம்ப முக்கியம், ரோட்டில் நின்று சண்டை போடுறது, அடங்காதவங்களாக இருக்கிறது. இந்த மனவாட்டிக்கு சாந்தம் ரொம்ப தேவை, மனைவிக்கு ரொம்ப தேவை. இந்த சாந்தத்தினால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சாந்தம். ஏன்னா சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கணும். அப்படி இருக்கணும். நம்ம வீட்டில் எல்லாரும் வாசம் பண்ணுறாங்க இருக்கணும்னா அது பெண்களுடைய குணத்தில் தான் இருக்க முடியும். அப்போ இதுதான் விலையேற பெற்றது. பெண்கள் இதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ நாங்கள் கேட்கக்கூடாதா? நம்மளும் இயேசுவுக்கு மனவாட்டி தான்.
அல்லேலூயா. ஏன்னா இந்த இருதயம் திருக்குள்ளது, கேடுள்ளது, மகா கேடுள்ளது. அப்போ இந்த 3 குணத்தோடு சேர்ந்து காணிக்க கொடுக்குறோம்ல, இயேசுநாதர் பார்ப்பார், என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கான். அல்லேலூயா. என் பிள்ளையோட ஆராதனை எவ்வளவு அழகாக இருக்குது. எப்போ பார்ப்பாரு? அமைதல் உள்ள ஆவி. நிறைய பேர் சொல்கிறாங்க, அமைதியாக இருக்கணும் தான் நினைக்கிறேன், கோபத்தை உண்டாக்கிடுறான். பிரதர், கோபத்தை உண்டாக்கலை, உங்கள் இருதயம் உண்டாக்குச்சு. எப்படி சொல்கிறீங்க? மத்தேயு 15 மட்டும் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். இயேசு சொல்கிறார்ல, என்ன கோபத்தை அவன் உண்டாக்கலை, நீங்கள் உண்டாக்கிக்கிட்டீங்க. உங்கள் கேடுபாடான இருதயத்துக்குள்ளே இருந்து அது உண்டாச்சு. என்றவர் என்ன சொல்கிறாரு? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்படும். அப்போ ஆராதனை நடத்தும்போது நீங்கள் ஒரு கேமரா வச்சு எல்லாரோட வாயும் காட்டுறேன், எப்படி நிற்கிறாங்கன்னு பாரு. இப்போ இருதயத்தில் இயேசு இருந்தால் வாயில் என்ன வரும்? துதி வரும், பாட்டு வரும். இருதயத்தில் இயேசு இல்லாதனால தான் இவன் அப்படியே நினைக்கும் போது வேறு எதையோ நினச்சிட்டு விபச்சாரம், வேசித்தனம், களவு, அசுத்தம், பொய் சாட்சி இதெல்லாம் வருது. அங்கேருந்து வரும்போதே, ஏசப்பா என் இருதயம் முழுவதும் நீங்கள் நிறைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார். அதனால தான் சொல்கிறேன், இவன் சரிகம பதனியில் பாடுறான், அழகாக பாடுறான், ஸ்கேலில் பாடுறான், நல்லது. ஆனால் எல்லாத்த விட இருதயத்தில் பாடுறானான்னு பார்ப்பாரு. அப்போ எல்லாரும் சொல்லுங்கள், இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே விலையேற பெற்றது. சிலரை பார்த்தா நல்லா ஆராதிப்பாங்க, வெளியே பார்த்தா அடங்காப்பிடாரி. சிலர் பார்த்தா நல்லா துதிப்பாங்க, இப்படி கையை மேலே வச்சுக்கிட்டு. ரோட்டு சண்டை. நம்ம ரொம்ப கவனிக்கணும். இவைகள்லாம் நம்மளை நிலைநிறுத்தாது தேவனுக்கு முன்னாடி. நம்ம ரொம்ப கவனிக்கணும். எல்லாரும் ஒரே சரீரத்தில் தான் இருக்கோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த 3 குணங்கள் ரொம்ப முக்கியமானது. இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தம், இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த சுபாவம். அதனால் இருதயத்துக்குள்ளேருந்து என்ன வரும்? முதல்ல பொல்லாத சிந்தனை. என்ன சிந்தனை? ஆமாம். இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் துதிச்சுக்கிட்டு இருந்த உடனே இவன் மாதிரி துதிக்கிறான். அது என்ன சிந்தனை? பொல்லாத சிந்தனை. அவனுக்கு ஆண்டவருக்கு உள்ளது நமக்கு தெரியாது. அவனை ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ நமக்குள்ள இந்த இடத்துக்குள்ளே இருந்தே பொல்லாத சிந்தனை வந்துருச்சுன்னா ஆண்டவர் பார்ப்பார். கஷ்டப்பட்டு நடந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு வந்தியப்பா, உன்னோட துதி என் பார்வையில் விலையேற பெற்றதா இல்லைப்பா. ஏன்னா நீ என்ன சிந்தனையோடு இருக்க? பொல்லாத சிந்தனை. 2வது, எங்கள் பசங்க, வாலிப பசங்க இங்கேருந்து இங்கே பொண்ணுங்களை பார்க்குறது, பொண்ணுங்க இங்கேருந்து பசங்களை பார்க்குறது. சர்ச்சுக்குள்ளேயே வேறொரு வேலை செய்ய போனீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார், எனக்கு கனம் பண்ணுற இடத்துல என்னப்பா பண்ணிகிட்ருக்க? என்ன உயர்த்துகிற இடத்துல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற என்னை நேசிக்கிற குணத்தை தேடி நான் வந்தேன். ஆனால் நீ விபச்சாரமும், வேசித்தனமும், கொலைபாதகமும், களவும், பொய் சாட்சி. நிறைய பேர் வீடுகளில் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதை கேட்குற அந்த பிள்ளைங்க, நீங்கள் யாரை பற்றி தப்பாக பேசுனீங்களோ அவனை சாகிறவரை மதிக்கவே மாட்டான். ஏன்னா நீ என்ன சாட்சி சொன்ன? உங்களை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தவங்கள பொய் சாட்சி சொல்கிறீங்க. அவன் மோசமானவன், பாஸ்டர் மோசமானவன், அந்த விசுவாசி மோசமானவன், ஏன்னா நீங்கள் நல்லவன், அதை நிரூபித்து காட்டிட வேண்டியதான். ஆனால் இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அவர் நிறுத்து பார்க்கும்போது உங்கள் ஆராதனையை விட உங்கள் இருதயத்தை தான் பார்ப்பார். அதனால தான் தாவீதோட, ஈசாயோட மயங்க முதல் ஆள் வந்தான் மிலிட்ரி மேன், 2வது ஆள் வந்தான் மிலிட்ரி மேன், 3வது ஆள் வந்தான் மிலிட்ரி மேன். சாமுவேல் சொல்கிறார், இவன் நல்லா இருப்பான் ராஜாவுக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை அவனுக்கு பதிவு செஞ்சுட்டே இருப்பார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது சாந்தமுள்ள இருதயம். ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது அமைதல் உள்ள இருதயம். ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது, இன்னும் என்ன இருதயம் சொல்லுவார்? ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது ஆமாம் மறைந்திருக்கிற குணம். என்ன குணம்? ஆமாம், சில பெண்கள் பார்த்துருக்கீங்கன்னா, ஆமாம் ரொம்ப அப்படியே மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். தான தர்மம் செய்வாங்க, சாப்பாடு போடுவாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, வீட்டுக்காரனுக்கு தெரியாமலே கொடுப்பாங்க. ரொம்ப ஆசீர்வாதமான குணம். இது உங்களுக்கு இருக்கா? மறைஞ்சிருக்கிற குணம். என்ன குணம்? மறைஞ்சிருக்கிற குணம். இது நிறைய பேர், இது பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்கள் எப்படி வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு இல்லை. இது நமக்கு எல்லாருக்குமானது. அல்லேலூயா. இது நம்ம நான் அப்படி தான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும். ஆமாம், அடங்காதவர்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அடங்குகிறவளை வச்சு ராஜாவாகவே மாற்றிடலாம், தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு. ஆமாம், நாங்கள் பிரசங்க கேட்போம், அடங்க மாட்டோம், நாங்கள் போயிட்டே இருப்போம்னா எப்படி உயர்த்த முடியும்?
ஆண்டவர் உயர்த்தணும்னா அப்போ இன்றைக்கு நான் இந்த சாயங்கால வேளையில் 3 விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். எது விலையேற பெற்றதாய் ஆண்டவருடைய பார்வையில் கருதப்படுகிறது? அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். 2வது அவர் சிந்தின இரத்தம். 3வது இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணம். அதனால் வெளியில் வேடதாரி விசுவாசிகளாக இருந்துடலாம். நான் தான் இந்த சபையிலே நம்பர் 1 விசுவாசின்னு சொல்லிக்கலாம், நான் தான் நல்ல விசுவாசின்னு மனசில் நினச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கறது சாந்த குணத்தை. என்ன குணம்? என் வாழ்க்கையில் ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். சில நேரம் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் நம்ம பார்க்கவே முடியாது. 8ஆம் மடையில் நான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அந்த அம்மா பேர் சாந்தம். அது ஒரு நாளும் சத்தமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அந்த அம்மாவுக்கு புருஷன் கிடையாது. 2 பிள்ளைங்களும் நான் போனப்போ ஃபாரினில் தான் இருந்தாங்க. அது காலையில் போனால் 2 இட்லி வாங்கி வைக்கும், மத்தியானத்துக்கு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடு வைக்கும். அது வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த அம்மா இருக்கிற இடமே தெரியாது. சில சாந்த குணமுள்ளவங்க இருக்கிறாங்க உலகத்திலே. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பிரியமானவர்களே? நம்ம கிறிஸ்துவின் மனவாட்டிகள். இந்த பெண்கள்லாம் புருஷங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு சரியாக இருந்தீங்கன்னா உங்கள் வயதான காலத்தில் உங்களை தூக்கி சுமப்பாங்க, உங்களுக்கு நன்மை செய்வாங்க, உங்களை சூப்பராக நடத்துவாங்க, உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிக்கிடுவாங்க. உங்களை மிக சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. உங்கள் வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த வசனத்தின்படி உங்களை மாற்றிக்கிறணும். சாந்தம் ஆனால் என்னது? அடங்கி போகிற சுபாவம். 3வது இருதயத்தில் மறைந்திருக்கும் குணம். இது கண்டிப்பாக இப்போ பேதுரு அப்போஸ்தலன் பெண்களுக்கு எழுதினாலும் இந்த குணம் பெண்களுக்கு இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புவாரா இல்லையா? கண்டிப்பாக விரும்புவாரா மாட்டாரா? கண்டிப்பாக விரும்புவார். அதனால் நாம் எப்பயுமே மேல் அதிகாரங்களுக்கு அடங்கி போகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.